தளபதி விஜய் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல, தமிழக அரசியல் களம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இறுதி முடிவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் டெட்லைன் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கல அப்படின்னா மொத்தமா க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள தளபதி விஜய் அவர்கள் அவரோட பெரும்பான்மையை நிரூபிச்சு நேரடியா போய் ஆளுநரை சந்திக்கணும். ஏன் அப்படின்னா கேரளாலையுமே இப்போ வரைக்கும் முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறது தெரியல. 4 பேருக்கு இடையில போட்டி போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால ஆளுநர் அவர்கள் முதல்வரை நிரூபிக்கிறதுக்காக கேரளா செல்ல போறாரு. அண்ட் அதற்குள்ளாராக விஜய் அவர்கள் இன்னைக்கு போய் சந்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாளை ஃபுல்லாவே ஆளுநர் கேரளால தான் இருப்பாரு. நாளைக்கு 10 மணியோட டெட்லைன் முடியுது. அப்படிங்கிறப்ப கவர்னர் ஆட்சி தமிழகத்துக்கு வந்துடும். இந்த ஒரு காரணத்தினால தளபதி விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த மாதிரியான நேரத்தில் திருமா அண்ணன் அவர்களுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் என்னோட அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியிடாமல் இருக்காரு. இந்த மாதிரியான டைமில் இப்படியே இருந்தால் கண்டிப்பாக செல்லாது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் புரிஞ்சிருக்காரு. இதனால டெல்லி செல்ல திட்டமிட்டு இருக்காராமா. நேராக போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திக்க போறதாகவும் ஆளுநர் அவர்கள்ட்ட பேசி தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க போறதாகவும் வந்து ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் பனையூரில் தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க திரும்ப அவர்களோட சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு டைம்ல ஆளுநரை பத்தின ஒரு நியூஸ் வந்தது தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அவர்கள் இப்போ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. திரும்ப அவர்கள் அனௌன்ஸ் பண்ண உடனேயே அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆளுநரை சந்திச்சு நான் பெரும்பான்மையோட இருக்கேன், நாளைக்கு பதவியேற்பு வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க போறாரா? அப்படி இல்லை திரும்ப அவர்கள் ஏதாவது சொதப்பும் பட்சத்தில் நேரடியாக டெல்லிக்கு போயிட்டு அங்கே பேசி இன்னும் ஒரு 2 பேர் தான் இல்லை 3 பேர் தான் டைம் வேணும், அப்படி இல்லைன்னா ஆளுநரை இப்போதுக்கே எங்களுக்கு வந்து பதவியை கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட போறாரா அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக அரசியல் களம் இந்த அளவுக்கு சூடுபிடிக்கும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல. அண்ட் இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் தேவை. அண்ட் அந்த ஒரு சீட்டுக்காக தான் இப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இன்னொரு புறம் அதிமுகல இருந்து மிக முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே தாவேக்காக்கு வரலான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கு. அதுலேயும் குறிப்பா லீமா ரோஸ், அதுலேயும் முக்கியமாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் போன்ற நபர்கள் எல்லாமே தாவேக்காக்கு வரலான்னு இருக்காங்களாமா. இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை போகும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். இதனால் ஆட்சி அமைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் அவங்களுமே இப்போ வரைக்கும் கூட்டத்தில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. மீட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு கன்ஃபர்மேஷன் வர கிடையாது. அதனால விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது 2 பக்கத்தில் இருந்து வரதுக்கு ரெடியாக இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆளுநரும் வெளியே கிளம்ப ரெடியாக இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஈவினிங் அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவினிங்காக மாறி இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா, சிஎம்மா பொறுப்பு ஏற்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திக் நிமிடங்களாக மாறி இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.